இந்த சந்தேகத்தோடவே வாழ்றதுங்கிறது, சந்தேகத்தோடவே அவர் பரம்பொருள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மனிதனுக்கு ரொம்ப வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் ஒரு குறையாக தென்படுவது மனிதரோட மனநோயின்னு கூட சொல்லலாம். இதை என்ன அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகம்ங்கிற நோய் ஒன்று வந்துருத்துனா மனுஷனுக்கு, அவன் வாழ்க்கையில எவ்வளோ உச்சத்துல எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சிருந்தாலும் சரி, அவன் அப்படியே ரொம்ப கஷ்டத்துக்கு கீழே இறக்கி விட்டுருமா. இந்த மனநோயின்னு சொல்லலாம். இதை ஏன் மனநோய் சொல்றேன் அப்படின்னா, வீணா நம்மளா கற்பனை பண்ணிட்டு இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்படுறது. பிள்ளைகள் மேல பெற்றவர்கள் சந்தேகப்பட்டிருக்கலாம், பள்ளிக்கூடங்கள்ல பசங்க மேல ஆசிரியர்கள் சந்தேகப்பட்டிருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் சந்தேகப்பட்டு இருக்கலாம். மெயினா கணவன் மனைவி இடையில சந்தேகங்கள் நிறைய வரலாம். நான் என்ன பொதுவாக சொல்வேன்னா, சந்தேகங்கள் வர்றது தப்பு கிடையாது. மனித பிறவியாகப்படுது எல்லா திசையிலும் மனம் செல்லும். சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த சந்தேகத்தோடவே வாழ்றதுங்கிறது, சந்தேகத்தோடவே கண்டினியூ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சின்ன கதையா சொல்றேன். இது மகாபாரதத்திலேருந்து உள்ள சின்ன ஒரு போர்ஷன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சந்தேகப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இல்லாத ஒரு விஷயங்கள் மனிதனோட வாழ்க்கை தத்துவங்கள் வேற எதுலையுமே கிடையாது. மனிதன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா வகையான உதாரணங்களும் மகாபாரதத்திலையும் இருக்கு, ராமாயணத்திலையும் இருக்கு. அதுல எஸ்பெஷலி மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துரியோதனனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினாலதான் அவன் பல வாய்ப்புகளை இழந்தான். ஆனா அவனோட கர்மாவும் அவனோட விதியும் அது. அவன் சந்தேகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பண்றார். தெரியும் இல்லையா, குருக்ஷேத்திரம் போர் வரப்போறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குருக்ஷேத்திரம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு தூதரா வர்றார் சமாதானம் பேசுறதுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி ஒரு போர் நடத்தணும், சமாதானமா போயிடலாமே, சமாதானமா இருந்தோம்னா எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகுமே. கிருஷ்ணர் அப்படி வர்றச்சவே கிருஷ்ணருக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன நடக்குன்னா, அவர் பரம்பொருள் இல்லையா. அவர் மாடினனா பிறந்து மானிடனா வளர்ந்து ஒரு அனைத்து ஜீவராசியும் ஒன்னா கலந்து இருந்தா கூட அவர் பரம்பொருள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு காலகட்டத்திலே எல்லாருக்கும் தெரியும், பரம்பொருள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவர் பரம்பொருளா இருக்கிறச்சே என்ன நடக்க போறதுங்கிறது அவருக்கு தெரியுமே. ஆக துரியோதனன் பக்கம், அதாவது கௌரவர்கள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தலை சேர்ந்த வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தா. அதுல குறிப்பிட்டு சொல்றபடிய அப்படின்னா பிதாமகர் முதல்ல சொல்லலாம். பிதாமகர் பீஷ்மர். அவர் பல களங்கள் கண்டவர். அவர் லேஸ்பட்டவர் கிடையாது, ரொம்ப சாமர்த்தியசாலி, பல களங்கள் கண்டவர். அவர் அவரா நினைச்சுண்டு அவர் மோட்சத்தை நாடி, அதாவது எனக்கு போதும், என்னுடைய மரணம் வரட்டும், நான் மரணத்தை ஏத்துக்கிறேன்னு அவரா ஏத்துண்டாதான் அந்த மரணம் சம்பவிக்குமா அவருக்கு. அப்படி வரம் வாங்கினவர் அவர் பிதாமகர். பீஷ்மர் இருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல துரோணாச்சாரியார். அந்த அரச குடும்பங்கள் சேர்ந்த எல்லாருக்குமே அவர் தான் ஆசான். அர்ஜுனன்ல இருந்து எல்லாருக்கும் அவர் தான் ஆசான். அவர் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அப்படிப்பட்டவர். அவர் எல்லாருக்கும் குரு. அப்படிப்பட்ட ஒரு துரோணாச்சாரியார் அங்க நமக்கு இருக்கார் அந்த பக்கத்துல. அதுக்கு அடுத்தபடியாக துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தமன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கூட இந்த கல்கி படம் இப்போ ரீசெண்டாக எல்லாரும் அஸ்வத்தமனை பற்றி பேசின்னு இருக்கோம். அதை நம்ம ஒரு போர்ஷனில் பேசுவோம். அஸ்வத்தமன் அவன் சாகா வரம் பெற்றவன், சிரஞ்சீவி தான் அஸ்வத்தமன். அப்போது அந்த சாகா வரம் பெற்றதுனால அவன் ரொம்ப பலம் வாய்ந்தவன். போர்க்கருவிகள் எப்படி துரோணாச்சாரியாரோ அதுக்கு நிகரானவன் அஸ்வத்தமன். பல வித்தைகளை கத்துண்டவன், பல ஆயுதங்களை கையாள தெரிஞ்சவன் அஸ்வத்தமன். அதே போல அதுக்கு அடுத்தாப்புல கர்ணனும் மிகப்பெரிய
ரத அவர் வந்து மகாரதன்னு சொல்லிட்டு சொல்றது. இவா எல்லாருமே கௌரவர்கள் பக்கம், அதாவது துரியோதனன் பக்கம் வந்து போர் புரியறதுக்கு ரெடியா இருக்கா. இப்போ போர்னு வந்தாச்சுன்னா எல்லாம் ஒன்னா இருப்பா. இப்போ அதுல மெயினா என்னன்னு பார்த்தோம்னா அஸ்வத்தமன் ஒண்ணு. அஸ்வத்தமன் வந்து போருக்கு வந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனை வந்து சேனாதிபதியாக தான், அதாவது படை தளபதி ஆக தான் நியமிக்கப்படும் என்று கிருஷ்ணருக்கு தெரியும். துரியோதனன் வந்து அவனை படை தளபதி ஒரு 4 சேனாதிபதிகளை ஒரு சேனாதிபதியா இது பண்ணுவான்னு சொல்லிட்டு, அப்படி அவன் சேனாதிபதியா அவனை நியமிச்சுட்டான் அப்படின்னா இந்த போர்ல பஞ்சபாண்டவர்கள் வந்து வெல்வது ரொம்ப கடினமாயிருமா, ரொம்ப கஷ்டமாகுமா. ஒரு 80% கஷ்டத்துல இருக்குமா, 20% பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, அப்படி ஒரு கஷ்டமாயிருமா. ஏன்னா அவன் அவ்வளவு வித்தக்காரனா அஸ்வத்தமன் வந்து. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி கிருஷ்ணர் ஒரு மாயை பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சமாதானம் பேச வரச்சவே எல்லாரும் நமஸ்கரிக்கிறா. உள்ள வரும்போதே வா கிருஷ்ணா வா கிருஷ்ணா வா கிருஷ்ணா பிரியத்தோட நமஸ்கரிக்கிறா. ஜனங்கள்ல இருந்து அங்க அரசவையில் இருக்கிறவாள்ல இருந்து எல்லாருமே நமஸ்கரிக்கிறா. அப்போ எல்லாரும் சேவிச்சுட்டு வர நேரங்கள்ல அந்த அஸ்வத்தமன் கிட்ட வரும்பொழுது மட்டும் ஒரு நிமிஷம் நிற்கிறாராம். நின்று வா கிருஷ்ணா எப்படி இருக்கேன்னு அஸ்வத்தமன் பேசுறான். இவரும் சொல்றாராம், பதில் சொல்றான், நீ எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போதே வேணும்னே தன்னுடைய மோதிரத்தை வந்து கீழே தவற விட்டுறாராம். தவற விடும்போது அவன் கீழே குனிஞ்சு எடுக்கும்போது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இவர் செய்கையில பண்ணிடுறார். அங்கிருந்து துரியோதனன் இதை முழுக்க பார்த்துட்டே இருக்கானாம். அப்போ துரியோதனன் மனசுக்குள்ள துரியோதனன் பார்த்துட்டு இருக்கிறத இவர் தெரிஞ்சுட்டு தான் அவன் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாயையை பண்ற அந்த ஒரு சீன் கிரியேட் பண்றாரு அங்க கிருஷ்ணர் வந்து. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவன் எந்திரிச்சு கொடுக்கும் பொழுது இவர் வானத்தையும் பூமியும் கை காட்டி பேசின்னு இருக்காராம். அவனும் அவர் கை காட்டுற இடத்த மேலையும் கீழையும் இப்படி பார்த்துட்டு இருக்கானான். பார்த்துட்டு அந்த மோதிரத்தை கையில போட்டு விட்டுறானான். அப்போ அங்கிருந்து பார்க்கக்கூடிய துரியோதனன் மனசுல எப்படி பதிகிறது அந்த காட்சி அப்படின்னா, இதை மாதிரி அஸ்வத்தமன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரியும், இதை மாதிரி நான் என்னதான் துரியோதனன் பக்கம் இருந்து நான் போர் புரிஞ்சாலும் போர்க்களத்துல வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு எதிர்த்தனமா, அதாவது பஞ்சபாண்டவர்கள் உயிருக்கு எந்த சேதமும் நான் ஏற்படுத்த மாட்டேன், எந்த நாசமும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்த மாதிரி துரியோதனன் மனசுல பதிஞ்சிருத்தான். இது ஒரு சந்தேகம் ஆயிடுத்து அவனுக்கு. முதல்ல சொன்ன போல இது வந்து சந்தேகம் ஆயிடுத்து அவனுக்கு. அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் ஆயிடுத்து. இந்த சந்தேகம் அவனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கிருஷ்ண பரமாத்மா இது போல ஒரு மாயையை பண்றாராம். அதே போல இந்த மாயையை செஞ்ச உடனே அவனுக்கு அந்த சந்தேகம் ஆனவுடனே அவனை அதனாலேயே அஸ்வத்தமனை வந்து துரியோதனன் வந்து பதவி கொடுக்கலையாம். அவனை வந்து மகாரதியாக தான் வச்சிருந்தானே தவிர்த்து ஒரு இது கொடுக்கலையாம், சேனாதிபதியாக ஸ்தானத்தை கொடுக்கல, அவனுக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கலையாம். அதனாலேயே அவன் வந்து போர்ல இருந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சு போரை வந்து கைவிட்டதுன்னா அவன் தோல்வி அடைஞ்சான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாற்றுக்கூறுகள் இருக்கு. அஸ்வத்தமனை வந்து சேனாதிபதியாக போட்டிருந்தா கண்டிப்பா இவா ஜெயிச்சிருப்பா. தர்மம் தானே ஜெயிக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டிருக்கணும், இன்னும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இன்னும் கஷ்டப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குமா. அதனால இந்த ஒரு சின்ன சந்தேகத்தினால அந்த சந்தேகத்தை அவன் கிளாரிஃபை பண்ணியிருந்திருந்தா அப்படின்னா அன்னைக்கு அவனோட இது மாறி இருக்கும். ஆனால் அவனோட விதி, நேரம், சூழ்நிலைகள், அவனுடைய கர்மா இப்படித்தான் இருக்கணுங்கிறது இருக்கு. மகாபாரதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய எப்படி சொல்றான், சூழ்ச்சிகள் நிறைந்த சூட்சமங்களும் அதுல இருக்கு. நமக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகம், இந்த துரியோதனனுக்கு வந்து இந்த ஏற்பட்ட சந்தேகம், சின்ன சந்தேகம் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்துல கொண்டு வந்து முடிஞ்சது பாருங்க. சந்தேகம்ங்கிறது மனிதனுக்கு வேண்டாம். சந்தேக புத்திங்கிறது ஒன்று வந்துருத்தோம் அப்படின்னா மனிதனை வந்து கொல்லும் நோய். அது வந்து சந்தேகம் வருதா, அந்த இடத்துல அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணிருங்க, கேட்டுருங்க, தப்பே கிடையாது. ஒரு சந்தேகம் மனசுல வச்சுட்டே வாழக்கூடாது. சந்தேகம் ஒருத்தர் பேர்ல ஒரு சந்தேகம் வருதா, யாரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டுருங்க. கேட்கறதுனால தப்பே கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால தப்பே கிடையாது. அந்த சந்தேகங்கிறது உள்ளுக்குள்ள மைண்டுக்குள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா அது காலப்போக்குல ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத போக்கை கொடுத்துரும். அதனால தயவு செய்து சந்தேகத்தோடு இருக்காதீங்கோ. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சந்தேகம்ங்கிறது எல்லாரையும் போட்டு வாட்டுறது. தயவு செய்து அது வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். அதே போல் நேயர்களுக்கு தனியாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போது 1000 தாண்டி இருக்கு முதல் தடவையா. அதனால எல்லா நேயர்களுக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் நன்றி. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என்னைய பொறுத்த மட்டுக்கும் 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும், அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். எனக்கு இதனால் எந்த ஒரு இதுவும் எனக்கு வேண்டாம். என்னை க்ளோஸில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி.
பொதுவாக சொல்கிறது என்னென்னா, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வகையாக நான் பயன்படுத்துகிறேன். நிறைய பேர் கேட்டுக்கொண்டதனமையால் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் நான் இதை போல் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். உங்களோட மதிப்பான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு கேள்விகள் எது இருந்தாலும் அந்த கேள்விகளையும் போடுங்க. எனக்கு தெரிந்தவரை அந்த கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துட்டு வரேன். நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.